ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 108வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் ஏழை ஜாதி. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஏழை ஜாதி இது 1993 வருஷம் பிப்ரவரி 19 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துல இருந்து விஜயகாந்த் சார், ஜெயபிரதா, எம்என் நம்பியார், மனோரமா நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரைக்கதை, கதை, வசனம் எல்லாமே லியாகத் அலிகான் தான். இந்த படத்துல ஒளிப்பதிவு எப்பவும் போல ராஜராஜன் தான். இந்த படத்துல மொத்தமா பாடல்களை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாரு இளையராஜா. மியூசிக்கும் அவர் தான். உண்மையிலே இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை விட, ஏன்னா கேப்டன் பிரபாகரன் படத்துல தான் வசனங்கள் சாட்டை ஐடி வசனங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு கொஞ்ச நாளா. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு வசனங்களுக்காகவே ஓடின படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் உண்டு. இந்த ஏழை ஜாதி படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற வசனங்கள்ல ஒரு 10% கூட அந்த படத்துல இருக்காது. ஏன்னா கேப்டன் பிரபாகரன்ல கோர்ட் சீன் மட்டும்தான் உங்களுக்கு வசனங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனா ஏழை ஜாதி படத்துல படம் ஃபுல்லா வசனங்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வசன கர்த்தா நம்ம லியாகத் அலிகான். உண்மையிலேயே இந்த படத்துல இருக்கிற வசனங்கள்லாம் கேட்கும்போது இப்ப கரண்ட்ல இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது உண்மையிலே தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதி கட்சி தலைவரான வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரு இருக்காங்கன்னு நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். உண்மையிலே ஜாதி கட்சி தலைவரா வரக்கூடியவர், அவர் என்ன பண்றாரு மக்களுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா வேற லெவலில் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அது போல இந்த படத்தினோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய அரசியல்வாதியான உடையார் அப்படிங்கிறவருடைய பையன்தான் விஜயகாந்த் சாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்காக போராடுறாரு. இவ்வளவுதான் கதை, வேற எதுவுமே கிடையாது. ஏழை மக்களுக்காக போராடுறாரு, அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடுறாரு. குறிப்பா அவங்க அப்பா இருக்கிற கட்சி எதிர்த்தே போராடுறாரு. அவங்க அப்பா தான் அந்த குறிப்பிட்ட ஓட்டர்ஸ் வாங்கி அவர் சொன்ன ஆளை தான் முதலமைச்சரை நிறுத்திருப்பாங்க. அந்த ஆளையே எதிர்த்து போராடுவார். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பாரு. திலகவதி அப்படிங்கிற ஒரு எம்பி கேரக்டர் பிளஸ் நடிகையுமா நடிச்சிருப்பாங்க ஜெயபிரதா. அது போல ஐயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நம்பியாரும் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா மன்சூர் அலிகான் தான் இந்த படத்தினுடைய வில்லன். அவர் தான் மந்திரியோட பையனா இருப்பார் இந்த படத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா தியாகு இருப்பாரு. இந்த படத்துல வசனங்கள் சொல்லி மாள முடியாது. அந்த மாதிரி உண்மையிலே ஒர்த்தான வசனங்கள் இந்த படத்துல. இந்த படத்துல இருக்கிற வசனங்கள் நான் எத்தனை வாட்டி நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜயகாந்த் சார் நீங்க மேலும் ஒரு படி உயர்த்தி தான் பாப்பீங்க. அந்த மாதிரி மனுஷன் வச்சு இந்த படத்துல வசனங்கள் அவருக்கே எழுதின வசனங்கள் மாதிரி இருக்கும். உண்மையிலே இன்னொரு விஷயம் நான் குறிப்பா சொல்றேன் பாருங்க. ஏழை ஜாதி படம் தான் விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கியமான முற்றுப்புள்ளியான படம். இந்த படத்துல விஜயகாந்த் சார் ஓப்பனிங்ல ஒரு ஃபைட்ல தான் ஆரம்பிப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு ரவுடிங்க சூழ்ந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்ப விஜயகாந்த் சார் அவங்களை காப்பாத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுல இருந்து படம் ஆரம்பிச்ச படம் கிளைமேக்ஸ் விஜயகாந்த் சாரை வெட்டிடுவாங்க இந்த படத்துல. அது வரைக்கும் தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் தான். அந்த மாதிரி வச்சு செஞ்சிருப்பாரு. தியாகு கிட்ட பேசக்கூடிய வசனங்கள் தியாகு போய் அடிச்சிருவாரு ஒரு டைம். அவர் ஒரு எம்எல்ஏ. அவர் போய் அடிச்ச உடனே எல்லாம் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க விஜயகாந்த் சார். அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பெரிய ஆளு உடையார் அப்படின்னு சொன்னோடனே அதனால விட்டுருணும்னு சொன்னோடனே உடனே விஜயகாந்த் சார் ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எம்எல்ஏ அடிச்ச தப்புன்னு சொல்லுங்க, நான் வெளியே போறேன். இல்ல வெண்ணிலையே வச்சு சரின்னு சொல்லுங்க, நான் வெளியே போறேன். எங்க அப்பா பெரிய ஆளுங்கிறதுக்காக சொன்னீங்கன்னா நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோயினுக்கு அதிக வேலை இல்லைன்னா கூட 2 பாடல்களுக்கு விஜயகாந்த் சாரோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அது போல ஒரு அரசியல்வாதி எம்பியா இருந்தா, இவங்க நடிகை எம்பியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க, தொகுதி பக்கம் போக மாட்டாங்க, ஏதோ ஜாலியா இருப்பாங்க. தொகுதி பக்கம் எந்த அரசியல்வாதியும் வர்றதில்ல, அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த படத்துல காட்டுவாங்க. அது போல இவங்களுக்கு எல்லாம் இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல நம்பியாரும் மனோரமாவும் தான் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்க, பேச தெரிஞ்ச ஆளுங்க. எல்லாம் ஒரே ஜாதியா இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் போய் அந்த குறையை கேட்பாரு. ஏமா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கல்லு நட்டுட்டு போனாங்க அரசியல ஜெயிச்ச உடனே. ஜெயிக்க போகும்போது ஓட்டு வாங்கும்போது, நான் உங்களுக்கு கல்லு நட்டு போறேன், உங்களுக்கு கரண்ட் வந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க.
கல் மட்டும் தான் நட்டுருக்காங்க, இன்னும் கம்பமும் நடல, கரண்டும் வரல அப்படிம்பாங்க. அப்புறம் குடி தண்ணீர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கல் நட்டு போனாங்க எம்பி, அதாவது திலகவதி. கல் இருக்குது, குடிநீரை காணும், பைப்பையும் காணும் அப்படிம்பாங்க. உடனே விஜயகாந்த் சார் அந்த கல்லையே அப்படியே பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் எம்பிக்கு பிரசன்ட் பண்ணுவார் பர்த்டேவுக்கு. உண்மையிலே அந்த சீனை ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. குறிப்பா அந்த மந்திரி வந்து எம்பி கிட்ட எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிறது அந்த சீன் வந்து உண்மையிலேயே அது இப்போ கரண்ட்ல என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் அப்பயே 93லயே சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு 2025 தாண்டி அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. இப்போ வந்து அந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே பிட்டா ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சீன்ல உண்மையில நல்லா இருந்துச்சு. அது போல நம்பியாரனுடைய கேரக்டர் வந்து இந்த படத்துல பேசப்படும்படியா ஒரு ஊர் பெரிய மனுஷனா இருப்பாரு. அவர் கேரக்டர் செமையா இருந்துச்சு. அது போல மனோரமா வேற லெவல். இந்த படத்துல நீங்க வந்து இந்தியன் படத்துல ஒரு சீன் இருக்கும், அந்த ஆபீசர்கிட்ட பணம் வாங்க போற சீனு, எல்லாம் லஞ்சம் கேட்பாங்க. அந்த சீன்ல ஒரு சீன், ஒரு உயிரோட்டமான சீன், அது பயங்கரமான சீன். அது அந்த அளவுக்கு இதுல 10 மடங்கு சீனு மனோரமாவுக்கு இருக்குது. மனோரமா வந்து ஒரு லெஜண்ட். அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபார்மர் கொடுக்கறதுக்கு லேடியில வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர முடியாது. அவருடைய இடத்தை யாருமே பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் நம்ம மனோரமா. இந்த படத்துல பேசியிருக்கிற வசனங்கள் எல்லாம் அண்ணல் தெரிக்கக்கூடிய வசனங்கள். உண்மையிலே விஜயகாந்த் சாருக்கு, அதாவது குறிப்பா சொல்லணும், அந்த ஜாதி கட்சி தலைவர் வந்து அவங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூ பண்ணுவார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அது கதைப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு மணப்பெண்ணுடைய மேரேஜ் பண்ணோடனே ஒருத்தர் வெட்டிடுவாங்க. வெட்டினோடனே அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே ஜாதி கட்சிக்காரன் அவனோட ஜாதி கட்சிக்காரங்களே வெட்டுவான். அது காரணம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பேச்சு தான் கேட்கணும், நாம வந்து வெட்டிட்டு நம்மளே போய் கட்டிப்பிடிச்சாலுதான் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதி கட்சிக்காரன் நினைப்பாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அந்த மனோரமா வந்து விஜயகாந்த் சார் பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த அரசியல்வாதி கிட்ட பேசுற வசனங்கள் வந்து உண்மையிலே கேப்டன் நம்ம புகழ்ந்துதான் அவன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தரமான வசனத்தை வந்து எனக்கு வைக்காம ஆட்சிக்கு வச்சுட்டீங்களேன்னு சொல்லி கோவப்படாம உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவர். அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருப்பாங்க மனோரமா. உண்மையிலே எனக்கு விஜயகாந்த் சாருக்கு அடுத்து இந்த படத்துல ஒர்த்தான சீன் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோரமா தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அடுத்ததான் விஜயகுமார் சார். அவர் வந்து இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, உடையார் அப்படிங்கிற கேரக்டர்ல விஜயகாந்த் சாரோட அப்பாவா இந்த படத்துல வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு 2-3 சீன் வந்தா கூட மனசில் நிற்கும்படியா பண்ணுவாரு. ஆரம்பத்துல வந்து அதாவது கர்மவீர காமராஜரையே விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் உதாரணம் சொல்வாரு, ஜானகி அம்மாவை தோக்கடிச்சாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கக்கன் ஒரு மந்திரி இருந்தாரு, அவரை வந்து கார்ல கடைசி காலத்துல கார் கூட இல்லாம பஸ்ஸில் ஏறி போனாரப்பா. அதையும் இந்த ஜனங்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த ஜனங்கள் நம்பி நீ போற அப்படிம்பாரு. அதெல்லாம் அவர் விஜயகுமார் சார் ஒரு பேச்சுக்கு தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு உதாரணத்துக்கு உண்மையிலே விஜயகாந்த் சார் கடைசியில் நம்ம அப்படிதான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது போல கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஐடியா பண்ணுவார், உன் பையனாலதான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவிக்கு ஆபத்து வருமாட்டிருக்குன்னு சொன்னோன்னே விஜயகுமார் என்ன சொல்லிடுவாரு, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அது அந்த சீன் வந்து இந்த படத்துல பெரிய முரண். ஏன்னு கேட்டீங்கன்னா, பையனை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இன்னும் சில கேரக்டர் இருக்காங்க. மன்சூரில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபைட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது போல சாந்தி அப்படிங்கிற கேரக்டர்ல வீல் சேர்ல வரக்கூடிய அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் வந்து விஜயகாந்தோட தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிக்குவாரு உயிரை காப்பாத்துறதுக்கு. இப்ப என்னாதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அவங்க வந்து என்ன ஒரு பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது உண்மையிலேயே நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சீனுக்கு. அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த குறிப்பா இந்த படத்தினோட வசனங்கள் தான் நான் இன்னும் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வசனங்களும் தூள் கலப்புதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பாட்டு அதாவது ஒரு வசனம் 2 வசனம் படத்துக்கு இல்ல, படம் ஃபுல்லாவே வசனங்கள் தான். என்ன வேற லெவல்ல வச்சு அதில் சொல்லவே முடியாது அந்த வார்த்தையெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க உண்மையிலே. அதாவது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டீங்க, குடம் கொடுத்துக்கணும் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற லெவல். புத்திசாலிக்க ஓட்டு போட்டீங்க, புடவை கொடுத்தவங்க தான் ஓட்டு போட்டீங்க, கடமை வீரனுக்கு ஓட்டு போட்டீங்க, காசு கொடுத்தவங்க ஓட்டு போட்டீங்க, செய்யறதப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அரசியல்வாதிங்க மேல ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற லெவல். அப்புறம் வந்து நீ ஜாதி வச்சு நீ என்னையா பண்ண, இந்த ஏழை இளைஞர்களை தூண்டி விட்ட, இவங்களை வந்து கொலை பண்ண வச்ச, ஜெயிலுக்கு அனுப்புன, அவங்க வாழ்க்கையே சீரழிச்ச, இவங்களுக்காக நீ இதுவரையில என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி கட்சி எம்எல்ஏ கிட்ட கேட்கும் போது சரி, உண்மையிலே இப்ப சூழ்நிலை அதுதான். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அப்பா அம்மா அந்த ஜாதி கட்சிக்காரங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி வெறிய உள்ளுக்குள்ள விதைச்சு விட்டுறாங்க.
விதைச்சு விட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப லவ் பண்ற பிள்ளைங்க வேறு மதத்தை வேறு ஜாதியை சேர்ந்தவங்க லவ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்களை வெட்டி கொள்றதுக்கு போயிடுறாங்க. இதனால எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா, அந்த வெற்றவனோட அப்பா அம்மா, அவனோட வாழ்க்கை, அந்த பொண்ணோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா அம்மாவோட வாழ்க்கை, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க பாருங்க. இது வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, கொல்லாம இருக்கலாம்ல அப்படிங்கறது ஒரு நம்ம வந்து நினைக்கிறோம். இது வந்து ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க நல்லா கட்டி வச்சு உட்கார வச்சு ஒரு 10 வாட்டியாவது அந்த படத்தை போட்டு காமிச்சாதான், அப்ப கூட திருந்த மாட்டானுங்க. ஒரு 20 வாட்டி போட்டு, ஒரு 100 வாட்டி போட்டு காமிச்சு அவங்களை பைத்தியம் முடிக்க வச்சா கூட அவங்க திருந்த மாட்டாங்க. அது வேற விஷயம். விவேக் ஒரு படத்தை சொல்லுவாரு, உங்களை எல்லாம் 2000 பெரியர் வந்தாலும் திருத்த முடியாத மாதிரில அந்த மாதிரி கேட்டகரி தான் அவங்கலாம். அதை விட்டுலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலையும் கூட. இந்த படத்துல மொத்தமாவே நான் சொல்ற வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை ஜாதி அப்படிங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான படம். இந்த படம் வந்து பட்டி தொட்டி எங்கும் போய் எல்லா மக்களிடம் சேர்ந்த படம் தான் ஏழை ஜாதி. இந்த படத்தெல்லாம் பார்த்து கூட இன்னும் ஆணவ கொலைலாம் பண்றான்னா அவன்லாம் மனுஷனே கிடையாது. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் நாம் நினைச்சுக்கணும். வேற என்ன பண்றது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இளையராஜா மியூசிக்ல இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் செமையா இருக்கும். குறிப்பா நான் ஒரு பாட்டை சொல்றேன். இந்த படத்துல வந்து பிரபுதேவா நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும், கொடுத்தாலும் கொடுப்பாண்டா, நல்லா இடம் பார்த்து கொடுத்தாண்டா, அந்த பாட்டு இருக்கு பாருங்க. ஐயோ சாமி, வேற லெவல். உண்மையிலே யூஸ் பண்ண ஏற்றக்கூடிய சாங் அது. நீங்க அந்த சாங்கை தயவு செய்து எனக்காக ஒரு டைம் நீங்க பாருங்க, யூடியூப்ல கூட பாருங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு வேற லெவல் இருக்கு அந்த பாட்டு. பிரபுதேவா டான்ஸ் ஆகட்டும், விஜயகாந்த் சாருடைய ஆக்டிங் ஆகட்டும், உண்மையிலே வேற லெவலு. அது போல இந்த படத்துல இன்னொரு பாடல் இருக்கும். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, பாடுல சின்ன தம்பி. அந்த பாட்டு இளையராஜனோட வாய்ஸ்ல உண்மையிலே சூப்பரா இருக்கும். அப்புறம் தோழி ராகம் பாடவா நீல பாடல், அந்த பாட்டு இந்த படத்துல தான். அது போல இன்னொரு பாடல் இருக்கும். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஏழை ஜாதி நாங்கள் கோழை ஜாதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லலாம் நினைச்சதை மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஒரு 2 படம் நடிச்சாவே இப்ப இருக்கிற ஹீரோலாம் வெளியே வரும்போது பெரிய பில்டப் பண்ணுவானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே வரும்போது யாராச்சும் கும்பல் சேர்ந்துரும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், கையை மிச்சிருவான், காலம் மிச்சிருவான், விக்கிகன் இழுத்து விட்டுருவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதும் கிடையாது. ஆனா 1,00,000 பேர் விஜயகாந்த் சுத்தி நின்றுருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் ஒரு 50,000-60,000 பேர் வந்து அந்த ஷூட்டிங்ல இருந்திருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கு நடுவில் விஜயகாந்த் சார் நடந்து வருவார். அந்த ஏழை ஜாதி கோழை ஜாதி பாட்டுக்கு வந்து உண்மையிலேயே அந்த சீன் எடுக்கும்போது நிஜமாலும் அந்த சீன் வேணும்னு எடுத்தாங்களா, இல்ல ரசிகர்களோட சந்திக்கிறது போறதுக்காக அந்த பாட்டு எடுத்தாங்களான்னு தெரியல. உண்மையிலேயே அந்த பாட்டு ஃபுல்லாவே சரி, அந்த மக்களோட தான் இருப்பார் விஜயகாந்த் சார். நடுவில் நிற்பாரு. இன்னொரு விஷயம் பார்த்தா ஓரத்தெல்லாம் நிற்க மாட்டார், நடுவில் நிற்பார் அத்தனை கிரௌட்லயும். உண்மையிலேயே அதெல்லாம் வேற லெவல். அந்த மாதிரி எந்த நடிகரும் நிற்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். விஜயகாந்த் சார் நடுவில் நின்றுட்டு எல்லாத்துக்கும் கை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கட்டுப்பிடிப்பாரு, மாலை போட வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜயகாந்த் சார் எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த மந்திரி கேரக்டர் வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய விமர்சனத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய சக்கரை தேவன் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி நாளைக்கு பார்ப்போம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.